பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நான் கதைக்கிற கேட்க நான் ஒரு ஸ்டார்ட் பண்றேன். அப்படி இல்லாட்டி வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல முதலாவது பாடலான எண் கூட்டங்கள் பற்றி படிக்க போறோம். ஏற்கனவே தரம் 7ல எண்கோளம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வகுப்பை நடத்தலாம். முதலாவதாக எண்கோளம் அப்படி என்றா என்ன? எண்கோளம் நாங்கள் எண்கோளம் என்றா என்னென்று தெரிஞ்சு கொள்றதுக்காக முதலாவதாக 4லிருந்து 12 வரை முறையே அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் இரட்டை எண்களை எழுதுவாம். பாருங்க, 10, 12 எண்கோளங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக 4லிருந்து 12 வரை முறையே அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் இரட்டை எண்களை எழுதியிருக்கிறோம். இந்த எண்கள்ல பாருங்க என்ன என்னென்னலாம் இங்க இருக்கிறது பார்க்க போறோம். இந்த இருக்கக்கூடிய இந்த எண்களானது ஒரு எண்ணில தொடங்கி இருக்கு. 4 என்கிற எண்ணில் ஆரம்பமாயிருக்கு. அதே நேரம் இந்த தொடரானது 12 என்னும் எண்ணில் முடிவடைஞ்சிருக்குது. இங்க ஒரு ஒழுங்கில் அதிகரிக்கோட 2 கூட்டினமண்டா 6, 6ஓட 2 கூட்டினமண்டா 8, 8ஓட 2 கூட்டினமண்டா 10, 10ஓட 2 கூட்டினமண்டா 12. ஆகவே நாங்கள் எண்கோளம் அப்படின்னா என்னண்டு இந்த உதாரணத்தை வச்சு கொண்டு கூற போறேன். அதாவது யாதாயினும் ஒரு எண்ணில் தொடங்கி ஒரு எண்ணில தொடங்கி இருக்க வேண்டும். யாதாயினும் ஒரு எண்ணில் தொடங்கி யாதாயினும் ஒரு உறுதியான முறைக்கு அல்லது விதிக்கு உட்பட்டு ஒரு எண்ணில தொடங்கி இருக்க வேணும். ஒரு எண்ணில் தொடங்கி இருக்குது. ஒரு எண்ணில் தொடக்கமாக ஒரு எண் அமைஞ்சிருக்குது. அதே நேரம் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டதாக எண்கோளம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு எண் உதாரணமாக ஒரு எண் தொடர் ஒன்றை எழுதியிருக்கிறோம். இந்த எண் தொடரை பாருங்க, ஒரு எண்ணில தொடங்கி இருக்கு. அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குல அதிகரித்து செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. 4, 6, 8, 10, 12. முதலாவது 4லிருந்து 2 கூடி 6, 6லிருந்து 2 கூடி 8, 8உடன் 2 கூட்டுப்பட்டு 10, 10உடன் 2 கூட்டுப்பட்டு 12 இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டம், ஒரு எண்களை கொண்ட கூட்டம் காட்டப்பட்டிருக்கு எங்களுக்கு. இதுல இருந்து இத ஒரு எண்கோளமாக நாங்கள் கூற முடியும். எண்கோளம் அப்படி என்றா என்னண்டா ஒரு எண்ணில தொடங்கி முறையாக ஏதாவது ஒரு விதிமுறைக்கு உட்பட்டதாக அதிகரித்து செல்லும் அல்லது குறைந்து செல்லும் வகையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் எண்கோளம் என்று சொல்லுவோம். யாதாயினும் ஒரு எண்ணில் தொடங்கி யாதாயினும் ஒரு உறுதியான முறைக்கு அல்லது விதிக்கு உட்பட்டு நிறைவெண்களை ஓர் ஒழுங்கில் எழுதும் போது பெறப்படும் எண் கூட்டத்தை தான் நாங்கள் எண்கோளம் என்கிறோம்.
அடுத்து இந்த எண்கோளத்துல அமைந்திருக்கக்கூடிய உறுப்பு நாங்கள் ஒரு எண்கோளத்தை எழுதியிருக்கிறோம். இந்த எண்கோளத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் அந்த எண்கோளத்தினுடைய உறுப்பு எனப்படும். எண்கோளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் நாங்கள் இந்த எண்கோளத்தின் உறுப்புகள் என்கிறோம். அடுத்ததாக நாங்கள் ஒரு எண்கோளம் உண்டு எழுதியிருக்கிறோம். 4ல தொடங்கி 12ல முடியுது. இந்த எண்கோளத்தின் உறுப்புகள் அப்படி என்றால் என்ன? இந்த எண்கோளத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணும் இந்த எண்கோளத்தினுடைய உறுப்புகள் ஆகும். 4 ஒரு உறுப்பு, 6 ஒரு உறுப்பு, 8 ஒரு உறுப்பு, அதே போல 10, 12 ஆகிய ஒவ்வொன்றும் இந்த எண்கோளத்தினுடைய உறுப்புகள் ஆகும் என்று நாங்கள் கூற முடியும். அடுத்ததாக உறுப்புகளை கூறும்போது நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த 4 எண்கோளத்தினுடைய தொடக்க எண்ணாக இருக்கக்கூடிய இந்த 4 நாங்கள் முதலாம் உறுப்பு என்கிறோம். எண்கோளத்தின் முதலாம் உறுப்பு 4 ஆகும். முதலாம் உறுப்பு 4 முதலாவதாக இருப்பதால் 4 இந்த எண்கோளத்தினுடைய முதலாம் உறுப்பு ஆகும். அதே போல இரண்டாம் உறுப்புண்டா இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய உறுப்பு. இரண்டாம் உறுப்பு 6 ஆகும். அதே போல மூன்றாம் உறுப்பு 8 ஆகும். இவ்வாறு நாங்கள் அந்த ஒழுங்கின்படி முதலாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு, 5ஆம் உறுப்பு என்று நாங்கள் உறுப்பு பெயரிட முடியும். அடுத்ததாக இந்த எண்கோளமானது இந்த கோளத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது கால் மாத்திரை இடுவதன் மூலம் வேறாக்கி அறியப்படுகிறது என்பதனையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். இதுக்கு அடுத்ததாக ஒரு கால்முறை அடுத்ததாக அடுத்த ஒப்பு எழுதியிருக்கு 6 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எண்ணத்தை நாங்கள் எழுதக்கூடாது. 4, 6, 8, 10, 12 ஒவ்வொரு எண்ணையும் அந்த எண்கோளத்தினுடைய உறுப்புகள் என்கிறோம். முதலாவது இருக்கக்கூடிய உறுப்பை முதலாம் உறுப்பு என்றும், இரண்டாவதாக இருக்கக்கூடிய உறுப்பை இரண்டாம் உறுப்பு எனவும் நாங்கள் அதனுடைய வரிசைப்படி அந்த உறுப்புகளை பெயரிட முடியும். அடுத்ததாக முடிவுள்ள எண்கோளம் அப்படி என்றால் என்னென்னு பார்ப்போம். முடிவுள்ள எண்கோளம் என்றால் என்ன? முடிவுள்ள எண்கோளம் அப்படின்னா ஒரு எண்கோளமானது எழுதப்படும் போது ஒரு எண்கோளத்தை எழுதுவோம். 1, 3, 5, 7, 9 பாருங்க. 1ல தொடங்கி முறையாக 2 2ஆக அதிகரித்து செல்ற மாதிரியான ஒரு எண்கோளத்தை எழுதியிருக்கிறோம். இந்த எண்கோளத்தை பொறுத்த வரையில முடிவுள்ள எண்கோளம், இந்த எண்கோளமானது ஒரு முடிவுள்ள எண்கோளம் ஆகும். ஏனென்றால் இந்த எண்கோளத்தில இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையை எங்களால உறுதியாக கூற முடியும். தரப்பட்ட இந்த எண்கோளத்தை அவதானிப்போம். 1, 3, 5, 7, 9 ஆகிய 5 உறுப்புகளை கொண்டதான ஒரு எண்கோளம். இந்த எண்கோளத்துல இந்த 5 உறுப்புகள் மட்டும்தான் இருக்குது.
ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், இந்த எண்கோளத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையை எங்களால உறுதியாக கூறலாம். இந்த எண்கோளத்துல 5 உறுப்புகள் தான் இருக்குது. இவ்வாறாக உறுப்புகளின் எண்ணிக்கை உறுதியாக தெரிந்த எண்கோளமானது முடிவுள்ள எண்கோளம் எனப்படுகிறது. முடிவுள்ள எண்கோளம் அப்படி என்றால் ஒரு எண்கோளத்தினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கையானது உறுதியாக எங்களால் கூற முடியுமாக இருந்தால் அவ்வாறான எண்கோளம் முடிவுள்ள எண்கோளம் எனப்படுகிறது. அடுத்ததாக அப்ப முடிவுள்ள எண்கோளம் அப்படி என்றால் நாங்கள் இதற்கு எதிராக முடிவிலி எண்கோளத்தை கூற முடியும். முடிவிலி எண்கோளம் என்றால் என்னன்னு பார்ப்போம். முடிவிலி எண்கோளம் என்றா என்ன? 4, 7, 10, 13, 16 அடுத்ததாக இவ்வாறு எழுதப்பட்ட ஒரு எண்கோளத்தை அவதானிப்போம். 4, 7, 10, 13, 16 இவ்வளவு எண்களையும் எழுதிட்டு ஒரு கால் மாத்திரை இட்டு அடுத்ததாக 3 புள்ளிகள் இடப்பட்டிருக்குது. இவ்வாறு இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த எண்கோளமானது இன்னும் முடிவடையவில்லை. இந்த எண்கோளமானது இன்னும் போய்கொண்டே இருக்குது. இந்த எண்கோளத்தின் உறுப்புகள் இன்னும் இருக்குது. 16உடன் இந்த எண்கோளமானது முடிவடையவில்லை. 16க்கு பிறகும் இந்த எண்கோளத்துல உறுப்புகள் வந்து கொண்டு இருக்கும் என்பதை காட்டுறதுக்கு தான் இந்த 3 புள்ளிகள் இடப்பட்டிருக்குது. நீங்கள் இதை கவனிச்சு வச்சிருக்க வேணும். ஒரு எண்கோளத்துல 16 என்கிற உறுப்பு எழுதிட்டு இப்படி 3 புள்ளிகள் இடப்பட்டிருந்தால் அந்த எண்கோளமானது இன்னும் முடிவடையவில்லை. அந்த எண்கோளத்தின் உறுப்புகள் இன்னும் இருக்குது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முடிவிலி எண்கோளம் என்றால் என்ன? ஒரு எண்கோளத்தில இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை முடியாது இருந்தால் அவ்வாறான எண்கோளம் முடிவிலி எண்கோளம் எனப்படுகிறது. இந்த எண்கோளத்துல எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு எங்களால சொல்ல முடியுமா? இல்ல. ஆனால் 4 முதலாவது உறுப்பு, 7 இரண்டாவது உறுப்பு, 10 மூன்றாவது உறுப்பு, 13 நான்காவது உறுப்பு, 16 ஐந்தாவது உறுப்பு அவ்வாறு நாங்கள் சொல்லலாம். ஆனால் 6வது உறுப்பு இந்த எண்கோளமானது 16உடன் முடிவடையவில்லை. இன்னும் இதனுடைய உறுப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை காட்டுறதுக்கு இந்த 3 புள்ளிகள் இடப்பட்டிருக்குது. ஆகவே இவ்வாறு ஒரு எண்கோளத்தினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கையை எங்களால உறுதியாக கூற முடியாத எண்கோளங்கள் முடிவிலி எண்கோளங்கள் எனப்படுகிறது. அடுத்ததாக இது தொடர்பான ஒரு கேள்வி செய்வோம். நாங்கள் ஆறிற்கும் கேள்வியை நீங்கள் எழுதலாம். 6ற்கும் 36ற்கும் இடையே உள்ள 6ற்கும் 36ற்கும் இடையே உள்ள 6ன் மடங்குகள் ஏறு வரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தை எழுதுக. ஏறு வரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தை எழுதுக.
எண்கோளம் தொடர்பான ஒரு கேள்வி நாங்கள் செய்ய போறோம். இந்த கேள்வியை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். 6க்கும் 36க்கும் இடையே உள்ள 6 மடங்குகள் ஏறுவரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தை நாங்கள் எழுத போறோம். அப்ப இந்த கூற்றில இருந்து இந்த எண்கோளமானது ஒரு முடிவுள்ள எண்கோளமா அல்லது முடிவிலி எண்கோளமா என நாங்கள் கூற முடியும். 6க்கும் 36க்கும் இடையே உள்ள 6 மடங்குகள். அப்ப 6க்கும் 36க்கும் இடையில 6க்கும் 36க்கும் இடையில உள்ள 6 மடங்குகள். ஆகவே 36க்கு இடையில் உள்ள இந்த எண்கோளமானது இந்த எண்கோளத்தின் உறுப்புகளானது ஒரு முடிவடையக்கூடியதாக இருக்கும். உறுப்புகளின் எண்ணிக்கையை நாங்கள் உறுதியாக கூறக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த எண்கோளம் ஒரு முடிவுள்ள எண்கோளம் தான். 6க்கும் 36க்கும் இடையே உள்ள 6 மடங்குகளை நாங்கள் முதல்ல எழுதுவோம். 6க்கும் 36க்கும் இடையில் உள்ள 6 மடங்குகள். 6 மடங்குகள் என்றா எப்படி இருக்கும்? 6 மடங்குகள் என்றா 6 6 கூடிக்கொண்டிருக்கும். 6 மடங்குகளை முதல்ல நாங்கள் எழுதுவோம். 6 மடங்குகள் 6, 12, 18, 24, 30, 36, 42 இவ்வாறு போய்கொண்டிருக்கும். 6 மடங்குகளை நாங்கள் எழுதியிருக்கிறோம். 6 மடங்குகள் எப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கிறோம். இவ்வாறு போய்கொண்டிருக்கும். 6ஆம் வாய்ப்பாடுதான் 6 மடங்குகள். 6 6 கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கும். அப்ப இந்த 6 மடங்குகள் எதுவரையானதாக இருக்க வேணும்? 6க்கும் 36க்கும் இடையில உள்ள 6 மடங்குகள். ஆகவே 6க்கும் 36க்கும் இடையில் உள்ள 6ம் 36ம் வரக்கூடாது. 6க்கும் 36க்கும் இடையில் உள்ள 6 மடங்குகளை மட்டும் எழுதுவோம். 12, 18, 24, 30. 12, 18, 24, 30 ஆகிய எண்கள் மட்டும்தான் வரும். 6க்கும் 36க்கும் இடையில் உள்ள 6 மடங்குகளாக. அப்ப இந்த எண்கோளத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த எண்கோளமானது 30ஓட முடிவடையுது. ஆகவே இந்த எண்கோளமானது ஒரு முடிவுள்ள எண்கோளமாகும். இவ்வாறு 6க்கும் 36க்கும் இடையில் உள்ள 6 மடங்குகள் ஏறு வரிசையில் எழுதப்பட்ட எண்கோளத்தை எழுதுக என்று கேள்வி கேட்டாங்கண்டா 6க்கும் 36க்கும் இடையில் உள்ள 6 மடங்குகளை நாங்கள் எழுத வேண்டும். அதே நேரம் ஒரு எண்கோளத்தை எழுதும் போது நாங்கள் கண்டிப்பாக கால் மாத்திரையை பயன்படுத்த வேண்டும். ஒரு உறுப்பு எழுதிட்டு கமா போட்டு அடுத்த உறுப்பு 18 எழுதிட்டு கமா போட்டு 24 அடுத்ததாக கமா போட்டு 30 இவ்வாறு தான் நாங்கள் எண்கோளத்தை எழுதுவோம். நீங்கள் இதற்கான விடைய எழுதி வச்சுக் கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு எண்கோளத்தின் பொது உறுப்பு அப்படி என்றால் என்னன்னு பார்ப்போம். ஒரு எண்கோளத்தின் பொது உறுப்பு எண்கோளத்தின் பொது உறுப்பு எண்கோளத்தின் பொது உறுப்பு என்றால் என்ன என்று நாங்கள் இப்ப படிக்க போறோம். அதாவது ஒரு எண்கோளத்தின் பொது உறுப்பு என்றால் என்ன? ஒரு எண்கோளத்தின் எண்ணாம் உறுப்பை எண்ணின் சார்பாக நாங்கள் எழுதுவோமேயானால் அந்த உறுப்பு தான் ஒரு எண்கோளத்தின் பொது உறுப்பு எனப்படுகிறது. அதாவது ஒரு எண்கோளத்தின் எண்ணாம் உறுப்பை
எண்ணாம் ஒரு எண்கோளத்தின் எண்ணாம் உறுப்பை எண்ணின் சார்பிலான ஓர் அட்சர கணித கோவையினால் எடுத்துரைக்கத்தக்கதாக இருக்கும் போது அப்ப எண்ணாம் உறுப்பை எண்ணின் சார்பில எண்ணின் சார்பில் கூறக்கூடிய உறுப்பைத்தான் நாங்கள் எண்கோளத்தின் பொது உறுப்பு என்கிறோம். எண்கோளத்தின் பொது உறுப்பு அப்படி என்றா என்ன? எண்ணாம் உறுப்பைத்தான் நாங்கள் அந்த எண்கோளத்தின் பொது உறுப்பு என்கிறோம். எண்ணாம் உறுப்பு அப்படி என்றா என்ன? எங்களுக்கு தெரியாத ஒரு உறுப்பு. அதாவது இப்ப ஒரு எண்கோளம் எழுதப்பட்டிருக்குது. 2, 4, 6, 8, 10 இவ்வாறு ஒரு எண்கோளம் இருக்குது. இப்ப இந்த எண்கோளத்துல எங்களுக்கு தெரியும் முதலாம் உறுப்பு 2, இரண்டாம் உறுப்பு 4, மூன்றாம் உறுப்பு 6, நான்காம் உறுப்பு 8, ஐந்தாம் உறுப்பு 10. ஆனா ஆறாவது உறுப்பும் எங்களுக்கு தெரியும் 12, ஏழாவது உறுப்பும் எங்களுக்கு தெரியும் 14. இப்ப இதுல இருந்து எண்ணாம் உறுப்பு அப்படி என்றா என்ன? ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பு. இப்ப இவ்வாறு போகக்கூடிய எண்கோளமானது எண்கோளத்தினுடைய ஏதாவது இந்த இடத்துல என்ன உறுப்பு இருந்திருக்கும்? இந்த இடத்துல என்னாவது இடத்துல இப்ப முதலாவது இடத்துல 2 இருக்குது. முதலாவது உறுப்பு 2. இப்ப 100வது உறுப்பு என்னவாக இருக்கும்? எங்களுக்கு தெரியாத நாங்கள் காண வேண்டிய ஒரு உறுப்பை எண்ணின் சார்பில் நாங்கள் எடுத்துரைப்போமேயானால் அந்த உறுப்பு தான் எண்ணாம் உறுப்பு எனப்படுகிறது. நாங்கள் இந்த உறுப்பைத்தான் என்ன சொல்றோம்? இந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பு. ஒரு எண்கோளமானது இவ்வாறு போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த எண்கோளத்துல 100வது இருக்கக்கூடிய உறுப்பை நாங்கள் காண வேண்டும். அப்படி என்ன செய்ய வேணும்? அந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் காண முடியும். அப்ப எங்களுக்கு தெரியாத நாங்கள் காண வேண்டிய ஒரு உறுப்பை எண்ணின் சார்பில் எடுத்துரைப்போமே. ஆனால் எங்களுக்கு தெரியாத நாங்கள் காண வேண்டிய ஒரு உறுப்பை நாங்கள் எண்ணாம் உறுப்பு என்கிறோம். அதே நேரம் அந்த எண்கோளத்தினுடைய பொது உறுப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன உறுப்பு வேண்டுமானாலும் நாங்கள் காண முடியும். இந்த பொது உறுப்பினுடைய பொது உறுப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு எண்கோளத்தினுடைய ஒரு எண்கோளத்தினுடைய பொது உறுப்பை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? பொது உறுப்பை பயன்படுத்தி ஒரு எண்கோளத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பின் பெருமானத்தை நாங்கள் பொது உறுப்பை வச்சுக்கொண்டு காண முடியும். 1, 3, 5, 7 இவ்வாறு போய்கொண்டிருக்கக்கூடிய எண்கோளம் நாங்கள் 120வது உறுப்பு காண வேணும். இது முதலாவது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு. அதே போல 120வது இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பை காண வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? பொது உறுப்பை பயன்படுத்தி காண முடியும். பொது உறுப்பு அதற்குத்தான் பயன்படுகிறது. ஒரு எண்கோளத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பை நாங்கள் காண்பதற்காக இந்த பொது உறுப்பினை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக ஒரு எண்ணின் மடங்கு கோலத்தின் பொது உறுப்புல நாங்கள் முதலாவதாக பார்க்க போறது ஒரு எண்ணின் மடங்கு கோலத்தின் பொது உறுப்பு. ஒரு எண்ணின் மடங்கு கோலத்தின் பொது உறுப்பு
ஒரு எண்ணின் மடங்கு கோலத்தின் பொது உறுப்பு. மடங்கு கோலம் அப்படி என்றா என்ன? இப்ப 2 மடங்குகளாக எழுதப்பட்ட கோலம் அல்லது 3 மடங்குகளாக எழுதப்பட்ட கோலம். 3, 6, 9, 12, 15. இந்த கோலத்தை பாருங்க. 3 மடங்குகளாக ஏறு வரிசையில எழுதப்பட்டிருக்குது. 3 மடங்குகள் ஏறு வரிசையில் எழுதப்பட்ட ஒரு கோலத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இவ்வாறு ஒரு எண்ணின் மடங்கை கொண்டு ஒரு எண்ணின் மடங்குகளை வைத்துக் கொண்டு அமைக்கக்கூடிய எண்கோளம்தான் மடங்கு கோலம் எனப்படுகிறது. ஒரு எண்ணின் மடங்கு கோலத்தின் பொது உறுப்பை நாங்கள் எவ்வாறு காண்றது அப்படி என்ன பாருங்க. இந்த இடத்துல எங்கள் முதலாவது உறுப்பு 3,